பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு சில்லுன்னு ஒரு வைபோட நம்ம நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடலான்னு கிளம்பி வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து மினி டிஃபன் சீரீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா போறதுனால எபிசோட் 5 பண்ணலான்னு இந்த இடத்துக்கு கிளம்பி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சுப்ரபாதம் பியூர் வெஜ் ஹோட்டல். கரெக்டா வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்காட் ரோட் வலசரவாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து வலசரவாக்கம் பஸ் ஸ்டாண்டுல இருந்து 80 மீட்டர்ஸ்லயே இந்த ஹோட்டல் இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ஆர்டிகா கோல்ட் கம்பெனிக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. கண்டிப்பா வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல என்னெல்லாம் கிடைக்குது, எவ்வளவு பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க, எல்லாமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃபைனலா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல எல்லாம் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பாருங்க. கேசரி, பொங்கல், ஒரு மினி மசால் தோசை, இட்லி, வடை. இதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா 3 வகை சட்னி. இது வந்து புதினா சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதுலயே சாப்பிடுறேன், ஏன்னா வந்து ஸ்வீட்லாம் ஆயிடும். ஸ்வீட்ல வந்து நல்லா கீலாம் போட்டிருக்காங்க, கேஷ்யூஸ்லாம் தாராளமா போட்டு. அதுக்கு முன்னாடி இந்த மினி டிஃபனோட பிரைஸ் நான் சொல்லிடுறேன். 79 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. 79 ருபீஸ்க்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு மினி காஃபியோ இல்ல டீ, அப்படி இல்லைன்னா பால், 3 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. 3த்துல உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ நீங்க வாங்கிக்கலாம். எப்பவுமே வந்து காஃபி இருக்கும், டீ இருக்கும், பால் இருந்து நான் எந்த ஒரு ஹோட்டல்லையுமே பார்த்தது கிடையாது. பரவாயில்லப்பா, கிட்ஸ் எல்லாம் வந்தா கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதே பால் தான். அது வந்து நிறைய ஹோட்டல்ல வந்து கிடைக்காது. நம்ம வேணும்னா நம்ம தனியா தான் பிரைஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மினி டிஃபன் அப்படின்னாலே இட்லி இல்லாம இருக்காது. அந்த இட்லியை நம்ம ட்ரை பண்ணுவோம். இட்லி வந்து மினி இட்லியா கொடுக்காம நார்மல் ஸ்டீம் இட்லி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சைஸாவே இருக்கு. அதை வந்து நம்ம எல்லா சட்னியோடயும் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த புதினா சட்னி தாங்க. இட்லி வந்து ஃபுல்லா இருக்கு, நம்ம அப்படியே டிப் பண்ணி சாப்பிட வேணாம், கேமராமேன் சாப்பிடுவாரு. புதினா சட்னி வந்து நல்ல ஒரு திக்கா கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் அப்படின்னாலே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில தான் இருக்குங்க. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. ரொம்பலாம் காரம் தெரியல, பச்சை மிளகாலாம் கரெக்டா இருக்கு. தேங்காய் சட்னியும் கார சட்னியும் கொஞ்சம் லைட்டா. தேங்காய் சட்னி நல்லா இருக்கு. அதை தாண்டி வந்து கார சட்னி டேஸ்ட் சொல்லி அவங்க கார சட்னியோட டேஸ்ட் தான் தேங்காய் சட்னியோட இது டாமினேட் பண்ணுது. கார சட்னியில வந்து தேங்காய்லாம் நிறைய போடாம வெங்காயம், தக்காளி, வரமிளகா போட்டே அரைச்சிருக்காங்க. நைஸ் கார சட்னி. கார சட்னி தான் வந்து ஃபேவரட்டா இருக்கு. நம்ம சாம்பார் பக்கமே போகல. 3 சட்னியுமே வந்து எனக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த பக்கம் போகல. நம்ம வந்து பொங்கல் கூட சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து பொங்கல். ஆக்சுவலா வந்து வேற எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் நான் வாங்கல, ஏன்னா வந்து நிறைய சாப்பிடுற மாதிரி இருக்கு, வெயிட் போட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு மினி டிஃபனோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு மேல அப்படியே சாம்பார் ஊத்திக்கலாம். சாம்பார் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எல்லா காயோட ஃபிளேவரும் இறங்கி அந்த என்ன சொல்றது டிஃபன் சாம்பார் மாதிரி கொடுக்காம நல்ல ஒரு தோரம் பருப்புல சாம்பார் கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து பொங்கல் டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. நிறைய கீலாம் தாராளமா போட்டு அப்படியே பெருக்கி விட்டுருக்காங்க கீய. எனக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. இன்னொன்னு கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் வந்தேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வெயிட் ஹெல்த் வைஸ் நீங்க பிசிக்கலா பாத்துக்கோங்க, நிறைய சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாசிட்டிவா தான் பண்ணியிருந்தாங்க. எதா இருந்தாலுமே நம்ம ஏத்துக்கணும் இல்லையா. மார்னிங்ல வாக்கிங் போங்க, அந்த மாதிரி நிறைய பேர் என் மேல அக்கறையா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் மார்னிங்ல வாக்கிங்கும் போறேன், இனிமே கம்மியாவும் சாப்பிடுறேன். நான் வந்து வடையோட ட்ரை பண்ணலாம். வடை வந்து ஒரு மினி வடை மாதிரியே கொடுத்துருக்காங்க. அது கூட இது கொஞ்சம் மைல்டா இருக்கிறதுனால கார சட்னி ஊத்திக்கலாம். இந்த கார சட்னி வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட்டாவே மாறிடுச்சு. நல்லா இருக்கு கார சட்னி. ஆக்சுவலி பச்சை மிளகாலாம் போட்டிருக்காங்க. வடை நல்லா சாஃப்டாவே இருக்கு, வெளியில வந்து கிறிஸ்பியா இருக்கு. நல்லா இருக்குங்க வடை ஆயில்னாலுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோக்கா ஆனியன்லாம் போடல. நல்லா ஒரு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும், வெளியில வந்து கிறிஸ்பியா இருக்கும். ஆக்சுவலி மலையில மாட்டிக்கிட்டதுனால நான் வந்து 9 o'clockலாம் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஒரு 1/2 hour லேட்டா வந்துட்டேன்.
ஸோ வந்து எல்லாமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் வந்து பர்ஃபெக்டா நான் கால் பண்ணி சொன்னதுனால எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு நாள் வந்து நான் என் கேமராமேன் சாப்பிடும் போது தெரியாம வீடியோ எடுத்துட்டாங்க. இந்த பொங்கலை வந்து சாம்பார் சட்னி எல்லாம் பெரட்டி அடிப்பாரு அவரு. நானே கேட்பேன், பொங்கல்னு சொன்னா சாம்பார் கூட நம்பாதது அப்படின்னு சொல்லுவேன். அவர் பாட்டுக்கு சொல்லவே வேணாம், என்னன்னா கேமராக்கு பின்னாடி சாப்பிடுறேன்ற ஒரு தைரியத்துல நல்லா சாப்பிடுவாரு. தோசைக்கு வந்து சாம்பார் காலி ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் சாம்பார் வாங்கிக்கலாம். கொஞ்சம் சாம்பார் ஒண்ணு போதும் சார். தோசைனாலே சாம்பார் தான். தோசையோட சைஸை நான் காமிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சைஸா தான் கொடுத்துருக்காங்க தோசை. இது மினி தோசைனே சொல்ல முடியாது, வீட்டுல சுடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சைஸ்ல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சிருக்காங்க. உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் நல்லா திக்கா இருக்கும்ல, பூரி கிழங்கு அதெல்லாம் வச்சிருக்காங்க. சட்னி கொஞ்சம் ஊத்திக்கலாம். நான் கேமராமேனுக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நானே காலி பண்ணிடுவேன் சட்னிய. டே கொஞ்சோண்டு புட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடுவோம். தோசை நல்லா இருக்கும். அந்த பூரி கிழங்கோட சேர்த்து சாப்பிடுவோம். மசாலா தோசைன்னா அந்த கிழங்கோட சாப்பிடுறதுதான் டேஸ்டே. நல்ல ஒரு மசாலா தோசை. கண்டிப்பா வந்து இந்த ஒரு பிரைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காம்போ வாங்கினாலே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிடும். ஏன்னா வந்து குவான்டிட்டி வைஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப மினி அப்படின்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்காம நம்ம வயிறுக்கு போதுன்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு தோசையை சாப்பிட்டாலே எனக்குலாம் வயிறு ஃபுல்லாயிடும். அதுவும் ஃபைனலா காஃபி வேற இருக்கு, அதை நான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன். நான் வந்து காஃபி தான் வாங்க போறேன் இந்த டைம். ஆக்சுவலா வந்து தண்ணி பத்தி சொல்லி ஆகணும். இங்க பாருங்க, துளசி தண்ணி மாதிரி வச்சிருக்காங்க. இந்த துளசி தண்ணி எப்பவுமே இருக்குமா? நான் கேட்டேன் வெயிட்டர் கிட்ட, இது ரெகுலரா இருக்குமா இல்ல எங்களுக்காக வச்சீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, டெய்லியுமே இந்த துளசி தண்ணி இருக்கும், எல்லா டேபிள்லயுமே இருக்கு. நம்ம காஃபியை குடிக்க மறந்துட்டேன். காஃபியுமே ஃபில்டர் காஃபி வந்து செம்மையா இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது வீட்ல வந்து நம்ம கிடைக்கவே கிடைக்காது. இப்ப ஃபில்டரை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இன்ஸ்டன்டா தான் சாப்பிடுவோம். ஹோட்டல்ல வந்து நான் மிஸ் பண்ணாம சாப்பிடுற ஒரே ஒரு விஷயம் இந்த ஃபில்டர் காஃபி தான். அவ ஒரு வர்த்தான காஃபின்னு சொல்லுவேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான பிரேக்ஃபாஸ்ட்ங்க. ஏன்னா வந்து கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து எந்த இடத்துலயுமே நான் பார்த்தது கிடையாது. நிறைய பேருக்கு பொங்கல் பிடிக்காது, அதுக்கு பதிலா இன்னொரு இட்லி வைங்கன்னு சொல்றாங்க, அதுவுமே அவங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து நிறைய ஏஜ் பீப்புள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பொங்கலோ பூரியோ இந்த மாதிரி வச்சிடறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்றத ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். செம்ம வந்து கிளாஸான டேஸ்ட்டுங்க, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுமே ஒண்ணுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. அதே மாதிரி நான் இது டைமிங் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். 7 to 10 வரைக்கும் தாங்க மார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. 10 o'clock மேல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, அதையுமே நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா வந்து 7 to 10 போதுங்க. இந்த 3 ஹவர்ஸ்ல வந்து நிறைய பேர் கூட்டமா வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. கிட்ஸ்ல இருந்து ஃபேமிலில இருந்து நிறைய பேர் வந்து சாப்பிடுறத நான் பார்த்தேன். ஏன்னா வந்து கிட்ஸுக்கு ஃபேவரட்டான பாலுமே இங்க கிடைக்குது இல்லையா, பட் அவங்க எப்படி மிஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.